நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அமெரிக்காக்கு மாம்பழம். காஃபி யாருக்கு போதுமா? சரவணனுக்கு மாமா. உங்களுக்கு இன்னொரு காஃபி தரவா? வேணாமா, இன்னும் கொஞ்சம் லேட்டா கொடு. அமெரிக்காக்கு மாம்பழம். எப்படிமா அது சரவண பவன் காஃபிய சத்தம் இல்லாம போடுற? கொல்றமா கொல்ற. என்ன மீனாச்சு, அம்மா போட்ட காஃபி சாப்பிடுறியா? சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு பாரு. இல்ல, உனக்கு காஃபி கொண்டு வந்தேன். அவன் 6:22 காஃபி குடிச்சிடுவான். அதெல்லாம் பெத்தவளுக்கு தான் தெரியும். லட்சேங்கம்மா, வேற ஏதோ சோப் எடுத்துட்டு வந்து யார் வச்சது? ஐயோ, யார் கொண்டு வச்சது? யார் வச்சது? யார் வச்சது? என்னாச்சு என்னாச்சு? அவன் பாத்ரூம்ல லக்ஸ் சோப்புக்கு பதிலா வேற ஏதோ சோப்பு வச்சிருக்காங்க. முன்னாடி நம்ம பாத்ரூம்ல பாம் வச்ச மாதிரி ஃபீல் குடுக்குற. ஏங்க, அவன் லக்ஸ தவிர வேற எதையும் தொட மாட்டாங்க. யாரு இவரா? அர்ஜென்ட்டுக்கு அரசன் சோப்பு போட்டு குளிக்கிற வேண்டியவன். அவனுக்கு இவ்வளவு பில்டப்பா? சரவணா, ஒரு நிமிஷம் இருடா, சதோ வரேன். தம்பி, அக்கா கூப்பிடுறாப்பா, வந்து பாரு. என்னம்மா? லக்ஸ் தானம்மா? சினிமா நட்சத்திரங்களின் அழகு சோப்பு. தேங்க் யூ. யாருமா அந்த தேங்காய் பூ போட்ட டவுல் எடுத்துட்டு வந்து வச்சது? இது தண்ணி உறிஞ்சவே உறிஞ்சாது. அந்த கதை துண்டு எடுத்துட்டு போய். இதோ வந்துடுற ராசா. ஐயோ, கை கொட்டி சிரிப்பார்கள். போய் தூக்குங்க மாமா. பாவம், விழுந்து கிடக்குறாங்க. நீங்க சிரிக்கிறீங்க. யாரு விழுந்தது? சும்மா சும்மா அப்படியே 2 கால்ல பேலன்ஸ் பண்ணி நின்னுக்கிட்டேன். அடிப்பள்ளியா? உள்ள போய் தேய்ச்சி விட்டுக்கோங்க. என்ன ஏதோ சவுண்ட் கேட்டுது? மீனாட்சி, பாத்தியா சரவணுடைய டக்க? ஒரு ஆத்திர அவசரத்துக்கு அவனை கூப்பிட்டேன்னு வச்சுக்கா, சும்மா கில்லி மாதிரி வந்து நிப்பான். ஒண்ணு இல்லப்பா, ஒரு சின்ன ஸ்கேட்டிங் நடந்தது. சரோ, இந்தாப்பா உனக்கு பிடிச்ச சிவப்பு கலர் குத்தால துண்டு. இன்னமும் உனக்கு பிடிச்ச சிவப்பு கலர்ல கார் வாங்கி கொடுத்த மாதிரி சொல்றேன். பாரு சரவணா. போராமே. இந்த இத்து போன குத்தால துண்டை பார்த்து நான் பொறாமப்படுவேனா? போடா போடா. பாத்தியம்மா என்ன டெக்னிக்கா அடிக்கிறான். வா வா, நீ வெளில வா. மா மா, சட்டையை அயன் பண்ணியா? சரவணா, இந்தா செவ்வாய்க்கிழமையில உனக்கு பிடிச்ச சிவப்பு கலர் சட்டை. அம்மானா அம்மாதான். என்ன டீ சாப்பிட விடாதீங்க. இட்லி வைக்கவாப்பா? சாம்பார் ஊத்தவாப்பா? போடுமா. ஹலோ, சொல்ற. ஆமா, லெஃப்ட் ஹேண்ட்ல தானே போன் வச்சிருக்கிற, ரைட் ஹேண்ட் என்ன பண்ணுது? அதுல சாப்பிடலாம்ல. ஏன் நான் ஊட்டி விடுறதுல உங்களுக்கு என்ன பொறாம? ஒரு ஆமே இல்லம்மா, ஊட்டுங்க ஊட்டுங்க.
டிவில பாக்குறவங்க எல்லாம் திட்டுறாங்கன்னு நினைக்கிறேன். குச்சி எடுத்து வாயில குத்து. மாமா நான் உங்களுக்கு சாப்பாடு வைக்கவா? ஐயோ வேணாமா, இந்த நாடகக்காரங்கெல்லாம் போட்டோம், நான் அப்புறமா சாப்பிட்றேன். இவனுக்கு தொல்லை தாங்க முடியலையே. மீனாட்சி, மீனாட்சி. என்னடா? நான் ஆஃபீஸ் கிளம்புறேன். தெரியுமே, காலையில இருந்து நீ ஆபீஸ் கிளம்புறத லைவா பாத்துட்டு தானே இருந்த. நான் ஆஃபீஸ் கிளம்புறேன். சரி கிளம்பு. கிளம்புறேன்னு அர்த்தம். கிளம்புடா. மீனாட்சி, ஏதாச்சும் தர்றது. அதான் உங்க அம்மா லெமன் ரைஸும் சீட்டோஸ் சிப்ஸும் ஹாட் பாக்ஸ்ல வச்சிருக்காங்களே. அது இல்ல மீனாட்சி. அப்புறம் ஏதாச்சும் கொடுக்கறது. இந்த விளையாட்டுலாம் வேணாம், ஒழுங்கா கொடு. ஏண்டா மத்ததுக்கெல்லாம் உங்க அம்மாவை கூப்பிட்ட, இதுக்கு மட்டும் நானா? அதெல்லாம் அம்மா கொடுத்தாங்களே, அட்லீஸ்ட் நீ இதுவாது கொடுக்கலாம்ல. குடுடி. கண்ணை மூடு, அந்த பக்கம் திரும்பு. ஏன்? அதெல்லாம் அப்ப இப்பதான் கல்யாணம் ஆயிடுச்சுல. கல்யாணம் ஆனா என்ன? கண்ணை மூடி திரும்ப அந்த பக்கம். சீக்கிரம். குடு. குடு. விளையாட்டு பிள்ளை, இத்தனை வயசாயும் நம்ம ஒரு கொடுக்கலன்னா ஆபீஸ்க்கு போக மாட்டான். குடு. என்ன சிகரெட் நாத்து அடிக்குது? என்ன என்ன பண்ண நீ? இல்லடா, பெத்த தாய் உனக்கு எல்லாத்தையும் கொடுத்துட்டா. இந்த ஏழை அப்பா கிட்ட கொடுக்கறதுக்கு இதை தவிர்த்து வேற ஒண்ணுமே இல்லையேடா. மீனாட்சி, மீனாட்சி. ஓஹோ, இதை நீ அங்கிருந்து எதிர்பார்த்தியா? மண்ணா கட்டி. சரவணா, போதுமா? இன்னொன்னு. டேய் சேகர், உன்னை வந்து வச்சுக்கிறேன்டா. அம்மாடி, அம்மா உன் புள்ளைய அடிக்கிற கூத்தெல்லாம் நீ கண்டுக்காத. எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்ல மாமா, பாவம் அத்தைக்கு தான் சிரமம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஹலோ. ஹலோ, நான் சரவணன் பேசுறேன். தெரியுதுடா, அதான் சரவணன்னு வருதே. என்னன்னு சொல்லு. என்ன கோச்சிக்கிட்டியா? எதுக்கு? இல்ல கோச்சிக்கிட்ட. சரிப்பா, நான் கோச்சுக்கிட்டேனே இருக்கட்டும். எதுக்குன்னு சொல்லு. பொறாம. பொறாமையா? சரி. டேய், இப்ப நான் எதுக்கு கோச்சுக்கணும், எதுக்கு பொறாமப்படணும்? ஒன்றும் இல்லை, காலையில் விழுந்து அம்மா பயங்கரமாக கவனிச்சுது. பாவம், நீ காஃபி கொண்டு வந்து கொடுக்கறதுக்கு முன்னாடி அம்மா கொண்டு வந்து கொடுத்துட்டாங்க. நீ இட்லி எடுத்துன்னு வந்து வைக்கிறதுக்கு முன்னாடி அம்மா எடுத்துட்டு வந்து வச்சிட்டாங்க. உன் மனசு என்ன பாடுபடும்னு எனக்கு தெரியும் மீனாட்சி. ஆமாடா, காஃபி வேஸ்டா போயிடுச்சு, மனசே சங்கடமாயிடுச்சு. இந்த கல்லட குறிச்சிக்காரங்களுக்கு இருக்கிற நக்கல் இருக்குது பாரு. உங்க அம்மா என்ன வெறுப்பேத்துறதுக்கு அவசர அவசரமா வந்து காஃபி கொடுக்கறாங்க, அவசர அவசரமா வந்து இட்லி வச்சாங்க. நீ ஒரு லூசு. உங்க அம்மா என்ன வெறுப்பேத்ததான் இதெல்லாம் பண்றாங்கன்னு புரிஞ்சுக்காம நீயும் அப்படியே உருகுற. நீயும் உங்க அம்மாவும் சேர்ந்து காலையில போட்ட டிராமா இருக்கே, ஐயோ பயங்கர ஓவர் ஆக்டிங். ஏய், என்ன எங்க பாசம் உனக்கு வேஷமா தெரியுதா? உங்க பாசம் வேஷம் இல்லடா, மோசம். மீனாட்சி, நான் வேற ஏதோ பேச வந்தேன், நீ வேற ஏதோ பேசின டைவர்ட் பண்ற. சரி, என்னன்னு சொல்லு. எங்க அம்மா வயசானவங்க. இத சொல்றதுக்கு தான் ஃபோன் பண்ணியா? பொறுடி, குறுக்கு பேசுற. சரி சொல்லு. நான் என்ன சொல்ல வந்தேன்?
எங்க அம்மா வயசானவங்க. ஆ எங்க அம்மா வயசானவங்க. ஆ, நானே சொல்லிடுறேன். எங்க அம்மா வயசானவங்க. அவங்க மனசு கஷ்டப்படக்கூடாதுன்னு தான் நீ அவங்களுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி நடிச்ச. அத நான் தப்பா எடுத்துக்க கூடாது, அதானே? அதுதான். இருந்தாலும் இதை நான் சொல்லியிருந்தா கரெக்டாக இருந்திருக்கும். நீ கண்டுபிடிச்சனால கொஞ்சம் பப்பி சேமா ஆயிடுச்சு. விடுற. நீ ஒன்றும் தப்பா எடுத்துக்கலையே. இதுல தப்பா எடுத்துக்க என்னடா இருக்கு? நீ ஒரு டுபாக்கூரு. ஏய் நிறுத்திரி. அடுத்து எங்க அம்மா ஒரு டுபாக்கூருன்னு சொல்ல போற, அதுதானே? எதுக்குடா நீயே ஆர்டர் இல்லாம ஆஜராகுற? இப்ப கட்சியா என்ன சொல்ல வர? நான் தப்பா எடுத்துக்கல, நீ ஃப்ரீயா இரு. மீனாட்சி. ஆமாடா, இதெல்லாம் சீரியஸா எடுத்துக்க ஆரம்பிச்சா என்ன ஆகும்? அரசியல்ல இதெல்லாம் சாதாரணமாப்பா. நீ ஃபீல் பண்ணி அழுதுருப்ப நினைச்சு உனக்கு ஆறுதல் பண்ணலான்னு ஃபோன் பண்ணேன். சரவணா, இந்த வீட்ல சின்ன குழந்தை உங்க அம்மா தான். குச்சி மிட்டாயும் குருவி ரொட்டியும் அவங்களுக்கே வாங்கி கொடு. அதுல எனக்கு எந்த வருத்தமும் இல்ல ராஜா. வச்சிட்டா, போய் வேலையை பாரு. மருமகளே, மாமா, என்ன நடக்கிறது? சமையல் நடக்குது. நீ ஏமா இந்த வேலையெல்லாம் செஞ்சுட்டு இருக்க? நான் தானே மாமா செய்யணும். யார் சொன்னது? சரவணனுக்கு நான் தான் காஃபி போடுவேன், சரவணன் ஷூக்கு நான் தான் பாலிஷ் போடுவேன், சரவணன் சட்டையை நான் தான் அயன் பண்ணுவேன்னு ஒருத்தி சுத்திட்டு இருந்தாளே, அவளே இந்த வேலையெல்லாம் செய்ய வையுமா? அதெல்லாம் வேணாம் மாமா. நீ பொறு, அவளை நான் எப்படி வேலை வாங்குறேன்னு பாரு. மாமா வேணாம் மாமா. சாரதா, சாரதா, என்னங்க? கொஞ்சம் தண்ணி கொடுமா. ஏன் அதை இங்க இருக்கவங்க கிட்ட கேட்க கூடாதா? அங்கே இருந்து என்ன கூப்பிட்டு தண்ணி கொண்டு வாங்குறீங்க. கோச்சிக்காத ராஜாத்தி, கொஞ்சம் கொடு. மீனாட்சி, சரவணனுக்கு முட்டைகோஸ்னா ரொம்ப பிடிக்கும். சூப்பரா பொரியல் பண்ணிடு. அப்படியே வெண்டைக்காய் சாம்பாரும் வச்சிட்டீங்கன்னா ரொம்ப. என்னம்மா? முட்டைக்கோஸ் பொரியல் பண்ணி என் பிள்ளைய மயக்கலான்னு பாக்குறியா? இல்லத்த, போங்க. அத்தை, நானே சமைக்கிறேன். ஒன்னும் தேவையில்ல, நீ வந்து சாப்பிட்டா போதும். பாவம் மாமா. மேட்டூர் நீர்மட்டம். எங்கம்மா போற? கொஞ்சம் துணி துவைக்க வேண்டியது இருக்கு மாமா. மீனாட்சி, சரவணன் போட்ட சட்டை பேண்ட் எல்லாம் நல்லா கேட்டுக்கம்மா. சரவணன் போட்ட சட்டை பேண்ட் எல்லாம் நல்லா துவைக்கணும். சரவணன் துணிய நாங்களே துவைக்கிறோம். மாமா, அத்தை பாவம் மாமா. புள்ள புள்ளன்னு சீனை போட்டு உன்னை மிரட்டினால படட்டும். என்னது இது கரைச்சி போட்டு கிடக்குது? என்னம்மா? இல்ல மாமா, வந்ததுல இருந்து வீட்டை சரி பண்ணவே இல்ல. மீனாட்சி, சரவணனுக்கு வீடு நீட்டா இருந்தா தான் பிடிக்கும். சரவணனுக்கு வீடு நீட்டா இருக்கணும். அவங்ககிட்ட நான் சொல்றேம்மா, நீ தான் எல்லாத்தையும் ஒழுங்குபடுத்தினேன்னு. சொர்க்கம் என்பது நமக்கு சுத்தம் உள்ள வீடுதான். சுத்தம் என்பதை மறந்தால் நாடும் குப்பை மேடுதான்.
யாருக்கிட்ட? சாரதாவா கொக்கா? நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அண்ணா. கருப்பா என்னண்ண? இல்ல அந்த பையன் ஒரு நல்லபடியா பாத்துக்கிறானா இல்லையா? என்னண்ண திடீர்னு? நானும் பார்த்துட்டே தான் இருக்கேன். அவன் ஆபீஸுக்கு போறேன் வாரேன், உன் கூட ஒரு 2 நிமிஷம் சிரிச்சு பேசுற மாதிரி கூட இல்லையாப்பா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லண்ண. ஒரு 3 வாரம் ஊர்ல இல்லல, பெண்டிங் வேலையெல்லாம் நிறைய இருக்கு. அது முடிஞ்சிருச்சுன்னா ஃப்ரீ ஆயிடுவான். நான் சந்தோஷமா தானே இருக்கேன், நீ ஒன்னும் யோசிக்காத. அன்னை நாளைக்கு சாயந்தரம் கிளம்பலான்னு பாக்குறேன். ஊர்க்கான? ஆமாப்பா. ஆனா சொல்லுண்ண. அண்ணனுக்கு நீ ஒரு உதவி பண்ணணுமா? என்னண்ண? அத எப்படி சொல்றதுன்னு தெரியல. ஆனா அதை ஒன்றை தவிர வேற யார்கிட்ட சொல்றதுன்னு தெரியல. என்னண்ண? அன்னை ஒன்று எதுவும் கஷ்டப்படுத்தல. என்னன்னு சொல்லுண்ண. சொல்லுண்ண. ஒன்றும் இல்லை, என் கல்யாண விஷயமா. அண்ணா. ஆமாம்மா, அதை உன்கிட்ட சொல்றதுக்கு ரொம்ப கூச்சமா இருக்கு. அப்படியெல்லாம் யோசிச்சா சரியா வராது. பட்டுன்னு உடைச்சு சொல்லு, என்ன விஷயம்? அண்ணனுக்கு ஒரு பொண்ணை பிடிச்சிருக்கு. ஆமாப்பா, இத்தனை வருஷத்துல இந்த மாதிரி யாரோடையும் எனக்கு எதுவும் தோணுனதில்லை. ஆனால் இப்போ தோணுது. ஆனால் அவங்க வீட்டில் என்ன சொல்லுவாங்கன்னு தெரியல. பொண்ணு யாருண்ண? சொல்கிறேம்மா. என்னென்ன யோசிக்கிற? இல்லைம்மா, இது வேணுமா வேணாமான்னு அண்ணே பல தடவை யோசிச்சிருக்கேம்மா. அப்பா அம்மா குடும்பம் இவங்க எல்லாத்தையும் தாண்டி காதல்ன்றது இவ்வளோ பெரிய விஷயன்றது எனக்கு உங்கள் காதலை பார்த்ததுக்கப்புறம் தான்மா புரிஞ்சது. ஆமாடா, உங்கள் எல்லாரையும் தாண்டி எனக்கு இன்னொருத்தரை பிடிக்குண்டு இது வரைக்கும் நான் யோசிச்சு பார்த்ததே இல்லைம்மா. இப்போ பிடிக்குது. முதல் தடவையா ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆனால் அந்த சந்தோஷம் நிலைக்கணுமேன்று பயமா இருக்கணும். யாருக்கிட்டையாவது இதை பேசணும்னு தோணுச்சு, அதான் அவன்கிட்ட சொன்னேன். என்னாச்சு இப்படி கேட்கறதுக்கு? என்னமோ மாதிரிதான் இருக்கு. என்னோட இந்த நீ சப்போர்ட் பண்ணுவியா? இது சப்போர்ட் கூட இல்லைடா. யார் மனசும் காயப்படாம இது நல்லபடியாக நடக்கிறது உங்க கையில் தான்டா இருக்கு. இந்த அண்ணனோட சந்தோஷம் உன் கையில் இருக்குடா. இதுக்கு மேலே இப்போதைக்கு எதுவும் கேட்காத. அவங்க யாரு என்னன்றதெல்லாம் அப்புறமா விவரமாக சொல்கிறேன். நீதாம்மா அண்ணனுக்கு உதவி பண்ணணும். அவ்வளோதான். நான் அப்புறம் பேசுகிறேம்மா.